கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இது நீதிமன்ற அறை பகுதி. அரசியல்ல தூய்மையானவங்க தாங்க இருக்கணும். ஊழல் செய்யறவங்க, குற்றம் செய்யறவங்க யாரும் அரசியல்ல இருக்கக்கூடாது அப்படின்றத தொடர்ந்து சொல்லக்கூடிய கட்சி அப்படின்னா பாஜக. ஆனா உச்ச நீதிமன்றத்துல இந்த கட்சி தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய அப்படின்னு சொல்ல போனா இவங்க ஆட்சி செய்யக்கூடிய அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய ஒரு பிரமாண பத்திரம் அப்படியானதா இல்லை. அதைத்தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க இருக்கோம். தேர்தல் அரசியல்ல போட்டியிட்டு ஜெயிக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு வழக்குல 2 ஆண்டுகளுக்கு மேல சிறை தண்டனை பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த சிறை தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறமா 6 ஆண்டுகள் வரைக்கும் தேர்தல்ல போட்டியிட முடியாது. அது இப்போ நடைமுறையில இருக்கு. இது நிறைய அரசியல்வாதிகள் இதுக்கு உதாரணமா சொல்லலாம். ஆனா அந்த விதிமுறைகளை மாற்றணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யப்படுது. அதை தாக்கல் செய்யறவரு பாஜகவுடைய டெல்லி யூனிட்டுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய வழக்கறிஞரான அஸ்வினி உபாத்யாயா. உச்ச நீதிமன்றத்துல அவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் என்ன சொல்றாரு? இந்த பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட், அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 8 உட்பிரிவு 1 இந்த 6 ஆண்டுகள் அப்படின்றது பிக்ஸ் பண்ணிருக்கு. ஆனா அதை லைஃப் டைமா மாத்தணும். அதாவது 2 ஆண்டுகளுக்கு மேல ஒரு தண்டனை பெறக்கூடிய முன்னாலோ இல்ல இப்ப இருக்கக்கூடிய யாரா வேணாலும் இருக்கட்டும், அந்த நபர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ தேர்தலில் போட்டியிடக்கூடாது அப்படின்ற தடைய வாழ்நாள் தடையா விதிக்கணும் அப்படின்றத அவரு கேட்கிறாரு. இதுக்கு பிரச்சனையா இருக்கக்கூடிய அந்த பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் பிரிவு 8 உட்பிரிவு 1 ரத்து செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைக்கிறாரு. இந்த வழக்கு 3 வாரங்களுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த போது மத்திய அரசுக்கு ஒரு மிக முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். இந்த மாதிரி ஒரு கேஸ் ஃபைலா இருக்கு, இது ரொம்ப முக்கியமான ஒரு கேஸா நாங்க பாக்குறோம், இதுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பெட்டிஷனை பத்தி அப்படின்ற உங்க விஷயத்த ஒரு பிரமாண பத்திரமா அஃபிடவிட்டா எங்களுக்கு தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அஃபிடவிட்டை தான் மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? பாஜகனா அது எல்லா ஊழல்வாதிகளையும் அரசியல் இருந்து நீக்கணும் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடியவங்க, எங்கெங்கெல்லாம் ஊழல் இருக்குதோ அதெல்லாம் ஒழிப்போம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லக்கூடிய கட்சி. அதனால இப்படியான நபர்களுக்கு நிச்சயமா வாழ்நாள் தடையை அவங்க கேட்பாங்க, நீதிமன்றத்துல அதுக்கான அனுமதி அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனா அங்கதான் இல்ல, அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. மத்திய பாஜக சர்க்கார் என்ன அந்த அபிடவிட்ல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய 6 வருஷ தடை அப்படின்றது போதுமானதா இருக்கு. அத வாழ்நாள் தடையா கொடுக்கும் பொழுது இட் வில் பி வெரி ஹார்ஷ், அது ரொம்பவும் கடினமானதா கடுமையானதா இருக்கும், அதனால அது தேவையில்லை அப்படின்ற மாதிரியான தொனியில தான் அந்த அபிடவிட்ல அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ இல்ல சட்டமன்ற உறுப்பினரோ அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடிய அதிகாரம் அப்படின்றது ஏற்கனவே அரசியல் சாசனம் எங்களுக்கு, அதாவது நாடாளுமன்றத்திற்கு வழங்கியிருக்கு. அதற்குட்பட்டு நாங்களே செயல்படுவோம். இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணதுக்கு அப்புறமா அவங்களை எத்தனை நாள் வரைக்கும் தேர்தலில் போட்டியிடாம தடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இட்ஸ் கம்ஸ் அண்டர் அவர் டொமைன், அதாவது எங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட, நாடாளுமன்றத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டு வருது. இதுல நீதிமன்றம் எந்த விதமான விசாரணையும் நடத்த முடியாது அப்படின்றத திட்டவட்டமா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தகுதி நீக்கம் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே நாடாளுமன்றம் தான் கொடுக்கறாங்க. இது கான்ஸ்டிடியூஷன்ல எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் பவர்ஸ்ல நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால நீங்க இந்த விஷயத்துல எதையும் தலையிடாதீங்க, நீங்க இதை எதிரையும் எந்த நிவாரணமும் இந்த வழக்கை விசாரித்து கொடுக்காதீங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்படி நீதிமன்றம் பண்ணாம இருக்க முடியுமா? நான் கொஞ்சம் வழக்கறிஞர்கள், நிறைய மூத்த வழக்கறிஞர்கள், அரசியல் சார்ந்த இருக்கக்கூடியவங்க நிறைய பேர்கிட்ட பேசின பொழுது மிக முக்கியமான ஒரு கேஸ் அவங்க சுட்டி காட்டுறாங்க. அதுதான் 2013ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் கேஸ், லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னுவாங்க. அதுதான் லில்லி தாமஸ் ஜட்ஜ்மெண்ட். இப்பவும் நீங்க போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட விக்கிபீடியா பேஜ் தனியா இருக்கு, ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் அந்த லில்லி தாமஸ் அப்படின்ற கேஸ் பத்தி இருக்கும். யார் இந்த லில்லி தாமஸ்? கேரளாவை சேர்ந்தவங்க, மெட்ராஸ் லா யூனிவர்சிட்டியில அவங்க படிச்சாங்க, உச்ச நீதிமன்றத்துல வழக்கறிஞரா அவங்க பிராக்டிஸ் பண்ணாங்க. இவங்க நிறைய அதாவது பொதுநல மனுக்களை தாக்கல் செய்யக்கூடியவங்க. அப்படி இந்த அரசியல்வாதிகள் ஊழல் செஞ்சுட்டு தண்டனை பெறாங்க. ஆனா பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் செக்ஷன் 8ல சப்செக்ஷன் 4ல இருக்கக்கூடிய ஷரத்து அவங்களை பாதுகாக்கிறதா இருக்கு. அதனால அதை ரத்து பண்ணணும், அதை தடை செய்யணும் அப்படின்ற விஷயத்த கேட்கிறாங்க.
இந்த கேஸை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் கடந்த 2013ஆம் ஆண்டு இந்த குறிப்பிட்ட சட்டப்பிரிவு அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை ரத்து பண்ணிடுறாங்க. இதுக்கு எதிராக அப்போ மத்தியில ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ சர்க்கார் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வரணும்னு முயற்சிக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பை மாற்றி அமைக்கிறதுக்கு இப்ப பாஜக எப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஆர்டினன்ஸ் மூலியமா மாற்றி அமைக்கிறாங்களோ அதே மாதிரிதான் அப்போ அவங்க பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்போ அதுக்கு ஒருத்தர் கடுமையான குரல் எழுப்பினாரு. இந்த மத்திய அரசுடைய இந்த முடிவை அட்டர்லி நான்சென்ஸ் அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை சாடினாரு. அவர் வேற யாரும் இல்ல, காங்கிரஸ் கட்சியுடைய அப்போ தலைவராக இருந்த, இப்போ மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தான். இவர் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் அந்த ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியாம போச்சு, அதுல நிறைய சிக்கல்களை உருவாக்குச்சு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஆர்டினன்ஸ் கொண்டு வரப்படாம இந்த சட்டத்தை கொண்டு வராதனால அது ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அவருக்கே பெரும் பிரச்சனையா மாறிச்சு. அதுதான் டிஃபமேஷன் கேஸ்ல, அதாவது மோடி அப்படின்ற வார்த்தையை குறிப்பிட்டு ராகுல் காந்தி அவதூறாக பேசினார்னு தொடர்ந்த வழக்குல அவருக்கு எதிராக 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு. அதனை அடுத்து அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டது. அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாரு நாடாளுமன்றத்தில் இருந்து. அதுக்கப்புறமா அதை உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வச்சு அவர் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராகி இப்பவும் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு தனி கதை. ஆனா உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சரத்தை அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே பண்ண அவங்க மீண்டும் அதே மாதிரியான விஷயத்த பண்றதுக்கான வாய்ப்பு இன்னொரு முறை இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு சட்ட ஞானம் கிடையாது. ஆனா கேட்கும் வரைக்கும் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட ஏராளமான பவர்ஸ் இருக்கு. அவங்க டிசிஷன் எடுக்கக்கூடியது, அதுக்கு நிறைய இன்டர்பிரேஷன் பண்ணுவாங்க. அதனால இந்த விஷயத்துல உச்சநீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க. மத்திய அரசு இப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததுதான் இப்ப நம்ம கொஞ்சம் ஆச்சரியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமா, ஊழல் குற்றவாளிகளுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் என்ன வேலை இருக்கு? ஒரு முறை அவங்க தண்டனை பெற்றுட்டாங்கன்னா அவங்க குற்றவாளி தான், அவங்களுடைய கைகள் கரைப்பட்டதுதான். அவங்க என்ன ஒரு குற்றம் செஞ்சிருந்தாலும் அவங்களுடைய கைகள் கரைப்பட்டதுதான். அப்படி கை நிறைய கரைகள் இருக்கிறவங்களை புனிதமான நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் சட்டமன்றத்துக்குள்ளேயும் நாங்க வாழ்நாள் முழுவதும் அனுமதிக்க மாட்டோம்ன்ற ஒரு விஷயத்த பாஜக தலைமையிலான மத்திய அரசு உச்சநீதிமன்றத்திலேயே தெரிவிச்சிருந்தா இந்த வீடியோவே நம்ம போட வேண்டிய ஒரு டாபிக் இருந்திருக்காது. ஏன் அதை அவங்க பண்ணாம விட்டாங்க அப்படின்றதான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பதில் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.